Yeah? Sir will take time. Sure. Good morning, Mr. Jethmalani. ஹலோ சார், ஐம் நிதேஷ். உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுல ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் சார். வாட் இன்டர்வியூ? சார், த புக் ஐம் ரைட்டிங் நீங்கள் தான் டேட் கொடுத்தீங்க. ஐ எம் 96. I don't remember anything. சார், பட் யூ only asked me to come. Nitesh Vaswani. Spiral Bound Publication. இந்தியன் ஜுடிஷரி கான்ட்ரவர்ஷியல் கேஸை பற்றி புக் எழுதிக்கிட்டு இருக்க. முந்தா நேற்று ராத்திரி 9:30 மணிக்கு ஃபோன் பண்ணேன். ஐ எம் 96. ஐ ரிமெம்பர் எவ்ரிதிங். என்ன? கம். ஐ டோன்ட் ஹேவ் ஆல் டே. ஷூட். என்னது? சார், அது ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். சாரி சார். நோ நோ, லீவ் இட் ஆன். ஐ டோன்ட் ட்ரஸ்ட் யூ. சார், நீங்கள் நானாவட்டி கேஸ் பற்றி ஏதாவது சொல்லுங்கள். வாட் கேஸ்? சார், நானாவட்டி கேஸ் நீங்கள் வாதாடினீங்களே அந்த கேஸ். நோ சார், யூ டிட் சார். அந்த நேவி ஆஃபீஸர் நானாவட்டி, அதுக்காக ஜூவி ட்ரையல்ஸ் காட் அபாலிஷ்ட். தட் கேஸ் சார். நான் தான் வாதாடினேன்னு உனக்கு தெரியுமா? சார், நேவி ஆஃபீஸர்? நோ. நேவில் கமாண்டர்? எஸ். கமாண்டர் கவாஸ் மானிக்ஷா நானாவட்டி. Nanavati vs. State of Maharashtra. He was put upon trial under section 302-304, part 1 under the Indian Penal Code. But he alleged murder of his wife's lover. சார், அப்போ இது கிரைம் ஆஃப் பேஷன் இல்லையா சார்? Sure. Passion. Crime விட அதிகமா manipulation. Crime of drama. அந்த கிரைமை யாரும் மறக்க மாட்டாங்க. இது மும்பையில் 1959 நடந்தது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி 12 வருஷத்துக்கு அப்புறம் சினிமா மாறிக்கிட்டு இருந்தது. வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் ஃபேஷனா மாறிச்சு. வெள்ளைக்காரனோட விளையாட்டு நம்ம விளையாட்டா மாறுச்சு. நாமளும் வெள்ளைக்காரங்க மாதிரி மாறிக்கிட்டு வந்தோம். ரோடு முழுக்க காஸ்ட்லி கார்கள் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாடே மாறுச்சு. ஆனா சில பேர் இந்த ட்ரெண்ட்ல இருந்து கொஞ்சம் பின்னாடி இருந்தாங்க. They were marching forward but staying backward. அன்னைக்கு ஏப்ரல் 27 இன்ஸ்பெக்டர் ஜான் லோபோவோட பிறந்த நாள். அந்த நாளை சிட்டியே மொத்தமா மாத்திடுச்சு. ஆபீசர் லோகோ, ஒரு வாக்கு மூலத்துல இருந்து இந்த கதை ஆரம்பிக்குது. I have shot a man. கமாண்டர் காவாஸ் மானக்ஷா நானாவட்டி செக்ஷன் 302 படி மர்டர் சார்ஜஸ். நீங்க பிரேம் பகவான் தாஸ் சகுஜாவை கொன்னதா குற்றச்சாட்டு இருக்கு. இது சாதாரண கொலை. The fucking honorable has killed my brother. He's not a killer. He is a hero. Soldier எப்பவும் பார்டர்ல தான் நிப்பாங்க. அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு? கண்டிப்பா இதை என்னால ஒத்துக்க முடியாது. Nation is family is on threat. He kills. Murder டெல்லில. இந்த விஷயம் இப்போ தீ மாதிரி ஊரெல்லாம் பரவிட்டு இருக்கு. Prem loved me. Enough. அந்த வெள்ளக்காரி வீட்லயே இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனையே நடந்திருக்காது. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் நடுவுல வரவே வராது. டிஃபென்ஸ பொறுத்த வரைக்கும் சில்வியா நானாவட்டிய சூனியக்காரியா மாத்திட்டாரு. My wife is not my property. He's for his benefit. objection my lord. Sorry to save the image of my gun. ஒருத்தர் வீட்டுக்குள்ள போய் சுடுறதுக்கு சட்டம் யாருக்கும் எந்த அதிகாரத்தையும் கொடுக்கிறது இல்ல. You're making a big mistake. Yes, she's lying. எனக்காக கன்சிடர் பண்ண. நாட்டுல இந்த இதுதான் நடக்குது. உலகத்திலேயே I I'm not hate feeling Kavas guilty. Manikshau Nanavati. How to death. அடேங்கப்பா, என்னமா கதை சொல்றீங்க?
ஓஹோ வவ்வால் மீன் இருக்கு. அடேங்கப்பா. தன்ஷக் யார் வராங்க? நம்ம பையன்தான். ஓ காவாஸுக்கு மட்டும்தான் இதெல்லாமா? எங்க கொஞ்சம் கதவு திறங்களேன், பெல் அடிக்குதுல்ல. சொல்லு அசோக். சீக்கிரமாக தின்ஷா வீட்டுக்கு வர சொன்னார். அப்படியா? என்னாச்சு மணி? தின்ஷா சீக்கிரமாக வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. இந்த நேரத்துல எல்லாம் போகாதீங்க. மேரா போலீஸ் காவாஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆ, Welcome, sir. கட்டாரி. Sir, good to see you. Captain Kohli and Provost Marshal Samuel. இதோட ரன்வே 6000 ஃபீட் லெங்த் இருக்கு. இதோட லோட் பேரிங் கெப்பாசிட்டி 90,000 கிலோகிராம்ஸ். இதெல்லாம் ஹேங்கர்ஸ் சார். எமர்ஜென்சி டேக் ஆஃப் நேரத்தில் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் ஹேங்கர்ஸில் இருந்து ரன்வேக்கு 2 மினிட்ஸில் போயிடும் சார். சைனாக்கு அப்புறம் பெஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் இதுதான். Very impressive. Admiral Katari, you have to find me the best admiral of the fleet from your department. ஒருத்தர் தான் இருக்காரு சார். யாரு? நானாவட்டி. Commander Kavas Manekshaw Nanavati. Yes, sir. Fine choice. Nanavati is so good. அவனை விட்டா உன்னை கூட ரீப்ளேஸ் பண்ணிடுவான். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார். Yes. Excuse me. Can I have a moment, please? Excuse me, sir. பாகிஸ்தான் ஏதாவது அட்டாக் பண்ணுச்சா? No, sir. நான் மீட்டிங்ல டிஃபென்ஸ் மினிஸ்டரோட பேசிட்டு இருக்கேன். Now tell me, what is it? Sir, Commander Nanavati has shot a civilian. And that civilian is dead. பேர் என்ன? கமாண்டர் காவஸ் மானிக்ஷா நானாவட்டி. யாரை கொன்னீங்களோ அவங்க பேரை கேட்டேன். பிரேம் பகவான் தாஸ் அஹூஜா. .38 ஸ்மித் அண்ட் வெசன். Yeah, that was the gun. சுட்டது எத்தனை புல்லட்ஸ்? 3. பிரேம் அஹூஜா கிட்ட வேற ஏதாவது வெப்பன் இருந்ததா? நான் பார்க்கல. மர்டர் எங்கே பண்ணீங்க? பிரேம் அஹூஜா பெட்ரூம்ல. விட்னஸ் யாரு? சார் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. நான் கொடுத்த டீயை குடிச்சிட்டு, தீபக் ரொம்ப சூடா இருக்கு, நான் குளிக்க போறேன், நீ போய் டவல் எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. நான் போய் டவல் எடுக்க போனேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. கதவை திறந்தப்போ முன்னாடி கமாண்டர் சார் இருந்தார். எதுவும் சொல்லாமல் கேட்காம நேராக சாரோட ரூமுக்கு போயிட்டாரு. டமால் 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 3 குண்டு சுடுற சத்தம் கேட்டுச்சு. நாங்கள் ஓடி போய் மேலே பார்த்தா அங்கே கமாண்டர் சார் கையில் துப்பாக்கி இருந்துச்சு. அப்புறம் கீழே தரையில் ஒரே ரத்தமாக இருந்துச்சு. எங்கள் பிரேமையா கீழே செத்து கிடந்தார். உங்களுக்கு பிரேம் அஹூஜாவை எப்படி தெரியும்? சோஷியலி. எதுக்காக அவரை கொன்னீங்க? 3 மாதம் கழிச்சு நான் ஷிப்லேருந்து திரும்ப வந்தேன். எல்லாமே நார்மலாக இருந்ததுன்னு நினச்சேன். பட் இட் வாஸ் எனிதிங் பட் நார்மல். ஹே பியூட்டிஃபுல். Oh. I really missed you. Is it? I didn't expect you to come home today. You like surprises? Are you going somewhere? Yes, I'm going to watch Tum Sang with the kids. I have a better plan. Kids at nannies, you and me together here. What do you say? I mean, no, we can't do that. They are very excited to watch that film. What's wrong? Nothing, it's getting late. But movie can wait. No, we can't. Are you hiding something?
Kawas, we need to talk. But now it's not the time. What is it, Sylvia? Did I upset you with anything? We need to talk. What is it? Is there someone else? Not now. Is there someone else? We need to talk. But now it's not the time because the kids are waiting. Who is it? I'm so sorry. Who is it? I don't hurt you, Kawas. Sylvia. Who is it? It's Prem. Prem Ahuja? How long has it been going on? About a year? Year. Please say something, Kawas. I think you should go for your movie. I know you must be hurt. I can explain you everything, but Sylvia. you just... I'll be back. So he didn't come back, right, sir? ஜீனியஸ். இவ்வளோ இன்டெலிஜென்ஸ் உனக்கு எங்கேருந்து வருது? சார் அதுக்கப்புறம் என்ன? ஆர் யூ வெல் ட்ராவல்டு? அது ஆன்சர் மை கொஸ்டின். சார் சாரி சார், வாட் கொஸ்டின்? யூ ஹாவ் எ மெமரி ஆஃப் கோல்ட் ஃபிஷ். வாட் இஸ் ராங் வித் திஸ் ஜென்ரேஷன்? நல்லா ஊர் சுத்துவியான்னு கேட்டேன். யா கைண்ட் ஆஃப் சார், பட் எஸ் ஆர் நோ? நோ சார். வெல் ட்ராவல் பீப்புள் அண்ட் நியூஸ் ஆர் நெவர் ஃபர்காட்டன். இன்டர்நெட்டே இல்லாம இந்த செய்தி டெல்லியில இருக்கிற நேருஜிக்கு போய் சேர்ந்தது. அவர் சைனீஸ் வெண்டிங்ல பிஸியா இருந்தார். சார் வந்துட்டாரு. மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், அந்த சைனீஸ் பிரசிடென்ட் ரொம்ப தொல்லை கொடுக்குறாரு. ப்ரெஸ்ஸை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? பாகிஸ்தான் இஷ்யூவில் என் ரியாக்ஷனை பார்க்க வெயிட் பண்ணுறாங்க. நான் இவ்வளோ டென்ஷனில் இருக்கும்போது உமன் அஃபேர் விஷயத்தில் என்னை தலையிட சொல்கிறீங்களே. சாரி சார், எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இந்த நேரத்தில் நம்ம ஃபோர்ஸ் அவமானப்படக்கூடாது. அதை எந்த நேரத்துலையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். சார். ஹூ இஸ் த ஆஃபீஸர்? கமாண்டர் நானாவட்டி. கவஸ் நானாவட்டி? இதை உடனே சரி பண்ணுங்க. எஸ் பண்டிட்ஜி. என்னால் நம்பவே முடியலையே மேனன். கவர்ஸ் உண்மையிலே நல்ல அதிகாரி. ஸோ இட்ஸ் அ ஹாரிபிள் ட்ராஜடி. அவர் ஒரு நேர்மையான அதிகாரி சார். ஹீ இஸ் நாட் அ கிரிமினல். அதனால தான் அவருக்கு நாம ஒத்துழைக்கணும்னு சொல்கிறேன். வரலாறு நம்மளை ஜட்ஜ் பண்ணும். I was in Delhi yesterday. Prime Minister, the Defense Minister, Defense Secretary எல்லாரையும்
எந்த ஒரு தப்பும் செய்யலன்னு. இப்போ நமக்கு தேவை ஒரு நல்ல லாயர். நீ இதிலிருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். சார், ஐ ஹவ் கமிட்டட் அ கிரைம். எனக்கு அதுக்கான தண்டனை கிடைச்சாகணும். ஸ்டாப் டார்ச்சரிங் யுவர் செல்ஃப் மேன். நீ நேவியோட பெஸ்ட் கமாண்டர். உனக்கு ஒன்றும் ஆகாது. என்னை நம்பு. நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இந்த பேப்பர்ஸில் சைன் பண்ண. லாயர்ஸ் அவங்க வேலையை பார்ப்பாங்க. சாரி சார். ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட்? உன்னை பற்றி இல்லைனாலும் உன் யூனிஃபார்மை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ சத்தியவான் ஹரிச்சந்திரனா மாறினாலும் உனக்கு எந்த அடையாளமும் கிடைக்காது. Sir, this is my final decision. I won't do it. சார், நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. கவாஸ் உடனடியாக நேவல் கஸ்டடிக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. சார். மிஸ்டர் லோபோ, பேப்பர் ஒர்க் ஆரம்பிக்கலாமா? மர்டர் சார்ஜஸ் இருக்கு. கமாண்டர் என்கிட்ட வந்து கன்வெர்ஸ் பண்ணியிருக்காரு. எப்படி உங்கள் கஸ்டடியில் அனுப்ப முடியும்? கமாண்டர் காவாஸ் நானாவட்டி ஒரு நேவல் ஆஃபீஸருங்கிறத மறந்துட்டீங்களா? அவர் ஒரு மர்டரும் தான். Don't mess with the forces officer. For your kind information, இந்த மாதிரி கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ண எங்களுக்கு நேவல் கோர்ட் இருக்கு. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் சார், நான் பார்க்குறது என்னுடைய டியூட்டியை தான். உங்களுக்கு தெரியாத ஆஃபீஸர், அக்கார்டிங் டு நேவல் ஆக்ட், all offenses by a naval officer had to be tried under court martial. Except rape and murder. Naval Act 1957. நானும் படிச்சிருக்கேன் சார். கமாண்டர் காவாஸ் நானாவட்டி நீங்க நினைக்கிற மாதிரி குற்றவாளி இல்ல. He is a hero. ஒரு விஷயத்தை உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன் மிஸ்டர் லோபோ. நீங்க அவரை எங்க கஸ்டடிக்கு அனுப்பலைன்னா கோர்ட் மூலமா உங்களுக்கு உத்தரவு வரும். கேப்டன் கோலி, இது லாயர் அண்ட் ஜட்ஜுக்கு நடுவில் நடக்கிற விஷயம். இதில் நான் செய்யறதுக்கு எதுவும் இல்லை. போலாம் சாமியால். அன்னைக்கு வரைக்கும் சைக்கிள் திருட்டு, வாடகை தொல்லை இதெல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் அடிச்சது. அவர் பேரு வரலாறுல எழுதப்பட வேண்டிய நேரம் வந்துச்சு. என்னங்க, உங்களுக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வந்திருக்கு, சீக்கிரம் வாங்க. ஆபீஸ்ல இருந்தா? போங்க, எடுங்க. நீ உட்காரு. சரி சரி, நான் உட்கார்றேன். நீங்க பேசுங்க. ஹலோ, சந்து திரிவேதி சார். எனக்கு கேக்குது. சாரி. அது ரொம்ப நன்றி. எனக்கு என்ன சொல்றதுன்னு தேங்க்யூ சார் சாஹிப். என்ன ஆச்சு? லாட்டரி ஏதாவது அடிச்சிருச்சா? இல்ல, லாட்டரி இல்ல, அதை விட பெருசு. வருங்காலத்துல இந்த சந்து திரிவேதியோட பேரு வரலாறுல இடம் பிடிக்க போகுது. திரிவேதி, சரியா இருக்க? நானாவட்டி கேஸ் வந்துருச்சு போல இருக்கு. நீ கொடுத்து வச்சவன் தான். ஆமா, ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். உன் பேரே நியூஸ் பேப்பர்லாம் வரப்போகுது. ஆமா. எப்பா 3 டீ கொடு. சந்து, இன்னைக்கு எங்களுக்கு நீ தான்ப்பா டீ வாங்கி கொடுக்கணும். எவ்வளோ பெரிய கேஸ் கிடைச்சிருக்கு உனக்கு. இன்னொரு கல்யாணம் நடந்த மாதிரி தான். வரதட்சணையோட புது பொண்டாட்டியும் கிடைச்சிருக்கா போல இருக்கு. ஆடா, என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வேலையை பாரு. திரிவேதி, இந்த கேஸும் நீ தோத்து போயிட்டேன்னு வையேன். அப்ப நீ இந்த வக்கீல் வேலையெல்லாம் விட்டுட்டு கோர்ட்டுக்கு வெளியில அந்த டைப்ரைட்டர் வேலையை தான் பார்க்கணும். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ என்னோட அசிஸ்டண்டா வர வேண்டியது இருக்கும். பாத்துக்க. இருந்துட்டா போச்சு.
உன் பேரு கூடவே என்னோட பேரும் நியூஸ் பேப்பர்ல வந்துரும். பாத்தியா, இவனுக்கு அதான் முக்கியம். திரிவேதி, கொஞ்சம் ஓப்பனா சொல்ல, இந்த கேஸ்ல நீ ஜெயிச்சிருவியா? இதெல்லாம் ஒரு சப்ப கேஸ். ஒரே நாள் தான் தட்டி விட்டுருவேன். கவஸ் நானாவட்டிக்கு தூக்கு தண்டனை தான். அப்புறம் இவன் என்னோட அசிஸ்டன்ட். பார்சி கம்யூனிட்டி ஒன்னா சேர்ந்து காவாஸை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சாங்க. அப்ப இருந்த ரொம்ப திறமையான டிஃபென்ஸ் லாயரை கால் கண்டாலாவை அவங்க ஹையர் பண்ணாங்க. So, Mr. Manik Shah is waiting to see you. மிஸ்டர் நானாவதி, எனக்கு இன்னைக்கு பார்சி பஞ்சாயத்து ஹெட் சௌரப் அங்கிள் கால் பண்ணாரு. அவர்கிட்ட சொன்ன அதே விஷயத்தை தான் உங்ககிட்டயும் சொல்கிறேன். காவஸ்க்கு ஒன்றும் ஆகாது. ஆனா அவர் தான் சரண்டர் ஆயிட்டாரு, கன்ஃபெஸும் பண்ணிட்டாரு. டென்ஷன் ஆகாதீங்க, வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்குங்க. காவாஸ் ரொம்ப சேஃபாக இருக்காரு. அவர் இப்போ ஷிப்பில் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. 5-6 மாதம் கழிச்சு ஷிப் திரும்ப வர மாதிரி காவாஸும் வீட்டுக்கு வந்துடுவார். ப்ளீஸ் டேக் ஹிம் ஹோம். சார், இதுதான் கேஸ் ஹிஸ்ட்ரி ஃபைல் சார். சார், இந்த கேஸ் ஈஸியாக முடிஞ்சிரும்னு உங்களுக்கு தோணுதா? There is no way hell we can win this case. ஆனா கவாஸ் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாருன்னு அவங்க கிட்ட இப்போதானே சொன்னீங்க. காவாஸ் ஃபேவரில் ஒன்றுமே இல்லை. பிரேம் அஹூஜா காவாஸ் ஒய்ஃபோட அஃபேர் வச்சிருந்தாரு. காவாஸ்க்கு அது மோட்டிவாக இருந்தது. ப்ராட் டே லைட்டில் கன்னை கையில் வச்சுக்கிட்டு 3 விட்னஸஸ் முன்னாடி காவாஸ் பிரேம் அஹூஜா பெட்ரூம்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் பேங் 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 3 gunshots were fired. And then what? He just goes and surrenders himself to the crime branch. அன்னைக்கு அந்த ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. Everything is against him. No, Baban. We don't stand a chance. Not even 10 Kal Khandalawalas can save him. Except for one person. யாரு சார்? Commander Kavas Manik Shah Nanavati himself. என்னது குடோன் மாதிரி இருக்கு? ரூமை நீட்டா வச்சுக்க தெரியாதா? என் பழைய கேசஸோட ஃபைல்ஸ் இருக்கிற இடம் கூட இதை விட பெட்டராகவே இருக்கும். பிளடி ஜோக்கர்ஸ். I'm Carl. I practice criminal law and I'm your defense lawyer. And I have 3 words for you. Nothing to worry. Thank you very much. But I don't need a lawyer. Kava's guilt is not good for the health. Especially for the warrior like you. In the room ku velila, everyone, and not just the Parsi community, but everyone is standing in your support. அவங்க எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நீங்க செஞ்சது சரி. அவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு ஹீரோ. And the nation wants the hero back. அப்புறம் இது client attorney agreement. The sign and I'll handle the rest. Appreciate it. ஆனால் எனக்கு லாயர் தேவையில்லை. I am going to stick to the truth. No problem. No problem at all. கால் இல்லாமையே உங்ககிட்ட 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு.
சார் சார் ராத்திரி 11:30 மணி ஆகுது. ப்ரெஸ்ஸில் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓமி, ஜனங்க வாரத்துக்கு 6 நாள் பிளிட்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க. வந்து 2 மணி நேரம் தானே ஆச்சு, வெயிட் பண்ணட்டுமே. ஹலோ பிளிட்ஸ் ஆஃபீஸ். ஒரு நிமிஷம் சார். சார் டெல்லியிலேருந்து மேனன் சார் பேசுகிறாரு. இந்துக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா? நோ ஐடியா சார். அவர்கிட்ட தான். ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ, கிவ் இட் மீ. காம்ரேட் மேனன், ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா எத்தனாவது பெக் அடிச்சிட்டு இருக்கப்பா? 4th. தெளிவா இருக்கியா இல்லை நான் காலையில் ஃபோன் பண்ணவா? இந்த நேரத்தில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஃபோன் பண்ணியிருக்காரு. போதையில் இருந்தாலும் தெளிஞ்சிடும். ஐ அம் அவேக். டெல் மீ. கமாண்டர் நானாவட்டி கேஸை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இந்த கேஸை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்ப. பண்டிட்ஜியும் நானும் ரொம்ப கவலையாக இருக்கோம். ஹி வுட் வாண்ட் பிளிட்ஸ் அண்ட் யூ டு ஹெல்ப் கமாண்டர் நானாவட்டி. கமாண்டர் நானாவதி ஹேஸ் கில்ட் அன் இன்னசென்ட் மேன். இது ஒரு தனிப்பட்ட மனுஷனை பற்றின விஷயம் இல்லை. இந்த விஷயம் கமாண்டர் நானாவட்டியை பற்றி இல்லை. இந்த விஷயம் நேவிக்கு சம்மந்தப்பட்டிருக்கு, கௌரவம் சம்மந்தப்பட்டிருக்கு, முக்கியமாக இந்த நாட்டோட பாதுகாப்பு. இது சாதாரண விஷயமா இருந்தா ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணி உனக்கு எதுக்கு தொந்தரவு கொடுக்க போறேன்? So say it straight. It's an order, right? நீ அப்படி நினைச்சீனா ஆமா அப்படிதான். சீரியஸ்லி பிளிட்ஸ் இந்த விஷயத்தை எடுத்துக்க ரெடியா இருக்கா இல்லையா? நாட்டுக்காக செஞ்சுதான் ஆகணும். தேங்க்யூ. குட் நைட். ரூசி கரஞ்சியா அண்ட் பிளிட்ஸ் அவங்க தான் இந்த கதையோட முக்கிய பிளேயர்ஸ். ஆக்ஷன். மேம் மேம் ஷார்ட்ல ஸ்மோக் பண்றது அலோடு இல்லை. உங்க ஹீரோ கிட்ட போய் சொல்லு, எனக்கு டைம் வேஸ்ட் பண்றதும் வெயிட் பண்றதும் பிடிக்காது. நீங்க யாரு மேடம்? வித்யா ஜோஷி, தி ஜேர்னலிஸ்ட். போய் டீ எடுத்துட்டு வா. சரி மேடம். வித்யா மேம், ஆஃபீஸுக்கு திரும்ப வர சொல்லியிருக்காங்க. டெல்லியிலேருந்து ரூசி கரஞ்சியாவுக்கு ஃபோன் வந்திருக்கு, கவாஸை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. Fuck. I have to talk to Mimi. பிரமாதம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாச்சா, நீங்க வந்தது சந்தோஷம். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சந்து திரிவேதி. நான் தான். நீங்க மேடம்? மேமி ஆஹூஜா. மேமி அகு. வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க. நீங்க அப்புறமா வாங்க சாச்சா. உங்க அண்ணனுக்கு நடந்ததை நினைச்சு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. கேஸ் விஷயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாமே கரெக்டா போகுது. நம்ம இந்த கேஸை ஜெயிச்சிடுவோம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா, அதுல சந்தேகமே இல்ல. சரண்டர் ஆயிருக்காரு, ஆயுதத்தை ஒப்படைச்சிருக்காரு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஜட்ஜுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 வாய்தாவில் கேஸே டமால் ஆயிடும். இந்த கேஸ் ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறீங்களா? ஆமா. உங்ககிட்ட டிஃபென்ஸ் லாயர் ஏதாவது சொன்னாங்களா? அதான் இங்க வந்தேன். இந்த ஊர்லயே பெரிய லாயர் அவருக்கு வாதாடுறாரு. அவர் பேர் என்ன? கால் கண்டாலாவாலா. இருந்துட்டு போறாரு. மேமி மேடம்,
டிஃபென்ஸ் பார்ட்டியோட கடைசி டிஃபென்ஸ் நம்பிக்கை தான். சிட்டிலேயே பெரிய லாயர் கால் கண்டால வாழவ எதுக்கு வரவழைச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க? நம்பிக்கை. அது மட்டும் இல்ல, அவனும் ஒரு பார்சி தான். இந்த மாதிரி துக்கமான சூழ்நிலையில கூட இருக்கிறவங்க, சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணு கூடிடுவாங்க. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆயிடாதீங்க. கேஸ நாம தான் ஜெயிக்க போறோம். கிளியர்? என் வக்கீல் ட்ரெஸ் கரெக்டா இருக்கா? ஒரு டெட் பாடி இருக்கு, ஒரு ஆயுதம் இருக்கு, ஒரு கன்ஃபெஷன் இருக்கு. கவுன்சில்ஸ், let us not waste each other's time. The case is going to try. My lord, என்னோடது ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்க. நான் பிராக்டிஸ் பண்ண 15 வருஷத்துல இந்தியாவோட வரலாற்றுல இதை விட சீரியஸ் கேஸ் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்ல, கேட்டதும் இல்ல, அவ்வளோ ஏன் படிச்சதும் இல்ல. Because that man standing here is not only just my client but also an honorable officer of Indian Navy. எனக்கும் இந்தியன் நேவிக்கும் ஒரு வேண்டுகோள் இருக்கு. கமாண்டர் நானாவட்டியோட ஸ்டேட்டஸை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இவரை நேவல் கஸ்டடியில் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கிறேன். நான் ஒரு வார்த்தை சொல்லலாமா? கால் சார் ஒரு விஷயம் சரியா சொன்னாரு. நேவி இந்த நாட்டில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. எனக்கும் அந்த நேவி மேல நிறைய மரியாதை இருக்கு. கமாண்டரை பத்தி தெரியாதவங்க யாருமே இல்ல. போலீஸ் கஸ்டடியில கூட கமாண்டர் சார எல்லாரும் ரொம்ப மரியாதையோட தான் நடத்துறாங்க. இன்ஸ்பெக்டர் லோபோ கூட இவரை லாக்அப்ல போடாம ரெக்கார்ட் ரூம்ல உட்கார வச்சிருந்தாரு. ராத்திரி பகல் சாப்பிட்றதுக்கு கூட மட்டன் பிரியாணி கொடுக்குறாங்க. அவரை ஏதாவது ஒரு விதத்துல மரியாதை குறைவா நடத்தி இருந்தாங்கன்னா அப்ப நேவல் கஸ்டடியில ஒப்படைக்கலாம். கால் சார், நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. 1957 நேவல் ஆக்ட்ல என்ன எழுதியிருக்குன்னா, நேவல் கஸ்டடி மர்டர் அண்ட் ரேப் கேஸ்ல இன்வால்வ் ஆக கூடாது. அதுவும் இல்லாம நம்ம கமாண்டர் வேற மர்டரர் இல்லையா? மர்டர் பண்ணல மிஸ்டர் திரிவேதி. மர்டர் செஞ்சதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கார். அண்ட் மை லார்ட், என்னோட கிளையண்ட் ஒரு குற்றவாளி இல்லைன்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் எனக்கு இல்லை. வாட் a hero. திரிவேதி சார், நேவல் கஸ்டடி ரெக்வஸ்ட்டை நான் கிராண்ட் பண்ணுறேன். பட் கால் சார், ஒரு கண்டிஷன் இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஆஃபீஸர் ஆர்டரை ரிவர்சல் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணலாம். ஆனால் அதுக்கும் தகுந்த காரணம் இருக்கணும். இனிமேல் இந்த ட்ரையல் செஷன் கோர்ட்டில் ஆரம்பிக்கும். The court is adjourned. Yes, sir, you're right. You said only Carl could do it, and he did it. ரொம்ப அவசரப்படாதீங்க. நடக்க வேண்டியதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த ஹியரிங்ல ஜட்ஜ் மேத்தா இருப்பாரு. அவர் டஃப்பானவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். யூ ரைட் சார். ப்ராசிக்யூஷன் கதையில நிறைய விஷயம் இருக்கு. இப்ப நாமளும் ஒரு கதையை ரெடி பண்ண வேண்டியதுதான். பாபா அவன் நாட்டை காப்பாத்த போனா, இந்த அறிவு கெட்டவன் அவன் பொண்டாடி பின்னாடி போயிருக்கான். என் ஹஸ்பண்ட் சில்வியாவை பார்த்திருக்காரு தெரியுமா? அப்படியா? பார்க்க எப்படி இருப்பான்? ஏதோ பார்க்க நல்லா தான் இருக்காளாம். அவ்வளோ ஒன்றும் அழகு இல்லையா? இந்த ஆஃபீஸர் பொண்டாட்டிங்களுக்குலாம் ஒருத்தன் பத்த மாட்டான்னு நல்லா வெட்ட வெளிச்சமா தெரியுது. யோ, என்னையா இது? இவரே எப்படி குற்றவாளின்னு சொல்றாங்க? சரியா சொன்னேன். அந்த இடத்துல நான் இருந்தா கூட சுட்டிருப்பேன்.
சார் நீங்கள் தான் எங்கள் ஹீரோ சார். நீங்கள் பண்ணதில் எந்த ஒரு தப்பும் இல்லை சார். கோர்ட்டில் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் சார். அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் அப்படிதான் சார் செய்யணும். நாம குடும்பத்தை விட்டுட்டு நாட்டுக்காக உயிரை கொடுக்குறோம். ஆனா நம்ம இல்லாத நேரத்தில் இந்த நாய்ங்க எல்லாம் ச்சே. இது வெறும் ஆரம்பம்தான். வாட் யூ கிட்ஸ் கால் இட்? அ டீசர், அ ஸ்னீக் பீக். ஒரு ஹீரோ, ஒரு வில்லன், ஒரு ஜட்ஜ், ஒரு ஜோக்கர், ஒரு ஜூரி, எல்லாரும் இருந்தாங்க. சார் இதுல நீங்க யாரு? நான் எங்க இருந்தேன்? கெட் யுவர் ஃபேக்ட்ஸ் ரைட். சார் இப்போ ஐ வாஸ் அன் அவுட்சைடர். ஏன்னா எப்பவும் ஸ்ட்ரிங்ஸை வெளியே இருந்து தான் இழுக்க முடியும். என்னோட என்ட்ரி இனிமே தான் வரப்போகுது.